சிந்து பைரவின் யுப்ரமும் ஸ்னேகா மகாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுமா ஸ்னேகா, என்னாச்சு? இது மாதிரி வீட்டில் உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பினது அந்த சிந்து அடிச்சது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சுமா. சீக்கிரமாகவே எல்லாம் சரியாகிடும் ஆண்டி, கண்டிப்பாக சரியாகிடும். என்னமா சொல்கிறேன்னு வாங்க. ஆமாம் ஆண்டி, இன்னைக்கு அந்த சிந்துவுடைய முக்கியமான ஆதாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு ஸ்னேகா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நானும் சிவாவும் இது மாதிரி எல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும். இன்ஸ்பெக்டர் நாங்கள் மலைக்கோயிலில் போய் விசாரிக்கும் போது அப்படி ஒரு பொண்ணு இங்கே வரல, பொய் சொல்லியிருக்க, அந்த கல்யாணமும் நடக்கல, ஃப்ராடு பண்ணியிருக்க அந்த பொண்ணு அப்படின்ட்டு அந்த கோவில் பூசாரியே சொல்லியிருக்காங்க. ஆண்டி பாத்தியம்மா எந்த அளவுக்கு கேவலமான வேலையை பண்ணியிருக்கா. எனக்கு தெரியுமா என் புள்ளைய பற்றி. ஏன்னா என் புள்ள அப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ண மாட்டான்ட்டு. ஆனால் அந்த சிந்து தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கா. அவளை விடக்கூடாது ஆண்டி, கவலைப்படாதீங்க. ரொம்ப நாள் ஆகும்னு நினச்சேன், இவ்வளோ சீக்கிரமாகவே முடியும் நினச்சி பார்க்கல. இன்னைக்கு வரேன் ஆண்டி, வீட்டுக்கு வந்து ஆதாரத்தோட அன்னபூரணி ஆண்டிக்கு நிரூபித்து அவங்க கையாலேயே அந்த சிந்துவை வீட்டை விட்டு தோடுத்துறேன். ஆமாம்மா, அந்த சிந்துக்கு அப்படி ஒரு தக்க பதிலை கொடுத்தாதான் நம்மளுக்கு சரியா இருக்கும்ன்றாங்க. அன்னபூரணி தானே தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தா. ஆனா அவ கொண்டாடின ஆட்டம் எல்லாமே இன்னையோட அடங்க போதுன்றாங்க. இனி நான் சொல்றது தான் இந்த வீட்டில் நடக்கணும், இனி நான் சொல்றது தான் என் சிவாவும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி மகள் சொல்றாங்க. ஆண்டி கவலையே படாதீங்க ஆண்டி, இனி எல்லாமே மாற. சிவா உங்க பேச்சை மட்டும்தான் கேட்பா. இனி அன்னபூரணியோடைய ஆண்டி அந்த விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. அவங்க இனி பொட்டிப்பட்ட பாம்பாட்டு அடங்கி தான் போக போறாங்கன்றாங்க. ஆமாம் ஸ்னேகா, அது நடந்துதான் ஆகணும். ஏன்னா அந்த வீட்டை என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கணும். அந்த சிந்துவையும் பைரவையுமே இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்றாங்க. இப்போவே நாங்கள் வர ஆதாரத்தோட வரோம் அப்படின்ற மாதிரி ஸ்னேகா ஃபோனை வைக்கிறாங்க. மக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னக்காச்சு? டேய், ஸ்னேகாவுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சாண்டா, சிந்து பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படியாக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இது எல்லாமே சிட்டு கேட்டுறாங்க. அடுத்து சிட்டு என்ன பிளான் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.